ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் அறிவிக்கை வெளியிட்டது. அந்த அறிவிக்கையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீடிக்கும் என அறிவித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தேமுதிக வழக்கறிஞர் GS மணி ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்து அறிவிக்கை வெளியிட்டதன் மூலம் காட்சிப்படுத்தும் விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளை நீக்கப்பட்டதாகத்தான் அர்த்தமாகும் என்றும், அதனால் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கி மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கை செல்லும் என அறிவிக்க வேண்டுமெனவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேலும் பாரம்பரிய விளையாட்டுக்கும் காளைகள் வதைக்கப்படுவதற்கும் வேறுபாடு இருப்பதாகவும், அதனால் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டுமெனவும் தேமுதிக மனுவில் கூறப்பட்டுள்ளது.